ஆவிய திருமலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதப் பொற்றால் தொழ எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்கலிற்றை கருத்துள் இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மகாகணபதியுடைய பரிபூர்ண கிருபையாலே ஒப்பற்ற பக்தி பணுவலாகிய திருத்தண்டர் புராணம், பெரிய புராணம் என்று எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற அந்த பக்தி இதிகாசத்திலே ஆரம்பத்திலேயே வரக்கூடிய முக்கியமான பகுதி தடுத்தாட்கொண்ட புராணம். தடுத்து ஆட்கொள்ளுதல். இதிலிருந்து தடுத்து ஆட்கொள்ளுதல், கைலையிலேயே அணுக்கத் தொண்டராக ஆளாள சுந்தரர் திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் இரண்டு பெண்மணிகள் மீது மனம் போகும்படியாக பெருமான் அருள் செய்கின்றார். போதுவார் மனம் போக்கினார். அதன் பிறகு இந்த பூமியின் கண் சென்று அவர்களுடன் சிறிது காலம் வாழ்ந்து வருக என்று சுவாமி உத்தரவிட்ட போது ஆச்சாரியால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடுங்கிவிட்டார். ஐயனே, இந்த நிலவுகளில் சென்று என்னை மறந்து நான் வேறு வழியில் சென்று விடக்கூடாது, நீர் என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். அதற்கு ஏற்றாற்போல் சுவாமியும் வந்து தடுத்து ஆட்கொள்கிறார். அதை சற்று பார்க்க வேண்டும். இந்த அற்புதமான இதிகாசமாகிய பெரிய புராணத்திற்கு கதாநாயகர் ஆச்சாரியால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த புராணத்தின் முதல், நடுவே, இறுதி பகுதியெல்லாம் ஆச்சாரியர்களுடைய சரித்திரம்தான். 63 நாயன்மார் சரித்திரம் வருகின்றன. ஆனால் ஆரம்பத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பிறகு அவர் திருத்தொண்ட தொகை பாட வந்த அந்த நிகழ்வு, அதன் பிறகு வேறு நாயன்மார் சரித்திரங்களில் ஆச்சாரியாருடைய வாழ்க்கையும் இணைந்து வருகின்ற அந்த நிகழ்வு எல்லாம் அழகுபட தெய்வச் சேக்கிழார் வகுத்து கொடுத்திருக்கிறார். கைலையில் தொடங்கி கைலையில் முடிகிறது. முதல் பாடல் தில்லையில் தொடங்கி இறுதி பாடலும் தில்லைதான். உலகெலாம் என்று ஆரம்பித்து உலகெலாம் என்று என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் என்ற பாடலோடு புராணம் பூர்த்தியாகிறது. தில்லை ஆரம்பம், இறுதி பாடலும் தில்லைதான். அதே போல ஒரு விஷயம் பார்த்தோம் என்றால், அங்கே சொல்லப்படுகின்ற ஊர், முதலில் சொல்லப்படுகின்ற ஊர் திருவாரூர். இந்த திருவாரூர் நகரச் சிறப்பு, மனுநீதி சோழன் செய்த ஒப்பற்ற செயல். அப்படி திருவாரூரில் ஆரம்பித்து சோழ நாட்டு ராஜதானி, அந்த தலைநகராக விளங்கிய திருவாரூரில் ஆரம்பித்து சோழ நாட்டில் ஒரு சிறிய ஊர் அதிலே முடிகிறது. அந்த ஊருக்கு திருப்பிடவூர் என்று பெயர். கொள்ளிடக்கரையிலே இருக்கிறது. கொள்ளிடக்கரையில் திருப்பிடவூர் என்ற அற்புதமான கஷேத்திரம். அங்கதான் இந்த சரித்திரம் முடிகிறது. அங்கே திருக்கையில் ஆரம்பிக்கும் போது நந்தியம்பெருமானை தெய்வச் சேக்கிழார் சொல்லுகின்றார், கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். இங்கே திருப்பெடவூரிலே அந்த கணங்களுக்கெல்லாம் மகா தலைவராக இருக்கக்கூடிய மகா சாத்தனார், நாம் ஐயப்பன் என்று சொல்கிறோமே, சாஸ்தா, அவரை சொல்லி இந்த புராணம் முடிகிறது. இப்பொழுது நம்பி ஆரூரர் அவரை பூமிக்கு அனுப்பிவிட்டார். அவர் வழி வழியாக சிவருமான் திருவடிக்கு அன்பு செய்த அந்த குலத்தில் வருகின்றார். அங்கே தெய்வச் சேக்கிழார் சொல்கிறார், இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தவில் புகழ் ஆளாள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வான். இந்த தடுத்தாட்கொண்ட புராணமே இவர் எப்படி திருத்தொண்ட தொகை பாட வந்தார் என்பதை குறிக்கின்றதுதான். சுவாமி வரார், தடுத்தாட்கொள்கிறார், அதன் பிறகு இவர் பாடத் தொடங்குகிறார்.
வெண்ணநல்லூரில் பாட ஆரம்பித்து பிறகு திருமுனைப்பாடி சென்று இது தில்லை சென்று தில்லையில் ஆரூரில் நம்பால் வருக என்று சுவாமி உத்தரவிட்டு ஆரூர் சென்று அங்கு பாடி அங்கு மனம் செய்து கொண்டு பிறகு திருத்தொண்ட தொகையும் பாடுகின்றார். இது முழுக்க தடுத்தாட்கொண்ட புராணம். நான் அவ்வளவு சொல்ல போறதில்லை, இருந்தாலும் சில முக்கியமான செய்திகளை அடியேன் பார்வையில் சிற்சில விஷயங்களை அடக்கத்தோடு சொல்கிறேன். அந்த திருமுனைப்பாடி நாட்டிலே அங்கே மாதொரு பாகனார்க்கு வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கும் ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீது அகன்று உலகம் ஒய்ய திரு அவதாரம் செய்தார். ஆச்சாரியால் சடையநாயனாருக்கும் இசைஞானி அம்மாவுக்கும் திருமகனாராக பிறக்கின்றார். அங்கே ரொம்ப வேகமாக போறார் தெய்வ சேக்கிழார். தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரூரர் என்றே நாமும் சாற்றி அவருக்கு நம்பி ஆரூர் என்ற திருநாமம் இட்டார்கள். அவர் சிறிது வளர்ந்து தெருவிலே தேர் உருட்டுகின்ற நாளில் சடையநாயனாருடைய நண்பராக இருக்கக்கூடிய இன்னொரு நாயனார் நரசிங்கமுடையர், அவர் அரசர், அந்த பகுதிக்கு அரசர். நரசிங்கமுடையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு பருவரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே வேண்டினர் பெற்று தங்கள் அரசு இளம் குமரர்க்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். சிவபெருமான் தில்லையிலே இந்த நாகாபரண பூஷித்தனாக இருக்கக்கூடியவன் வேறு அணிகலன்களை அணிந்து கொண்டு கல்யாண சுந்தரனாக இருக்கும்போது அந்த கண்ணாடியிலே அப்படி பார்க்கின்றார். அந்த உருவத்தை சுந்தரா வா என்று அழைத்தாராம். அவர்தான் ஆளாள சுந்தரராக வந்தார். அவ்வளவு அழகு ஆளாள சுந்தரர். அவர் இங்கே அவதாரம் எடுத்திருக்கார். சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருப்பார். அதை ராஜா பார்த்தார். நரசிங்கமுனியர் யார் குழந்தை அப்படின்னா சடையநாயனாருடைய குழந்தை. அவருடைய நண்பர் நேராக அவர்கிட்ட போனார். உங்கள் குழந்தைய கொஞ்ச நாள் எங்கிட்ட கொடுங்கன்னு நான் வளர்க்குறேன். அப்படிப்பட்ட நட்பு. அவரும் இசைந்து விட்டார். அப்போ அரசியலம் குமரனாக வளர்கின்றார். அதே சமயம் பெருமைசால் அரசர் காதர் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபின் வைகி ஆதிசைவ குலத்தில் தோன்றிய அந்த ஆச்சாரம் அந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்றாற்போல் வளர்ந்து மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி அளவில் தொல்கலைகள் ஆய்வு. பல கலைகள் ஆய்வு செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம், ஆகமம், சடங்கம் அதெல்லாம் படித்து அவருக்கு 16 வயசு வரப்போகிறது. திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மனம் பருவம் சேர்ந்தார். தந்தையார் சடையனார் தம் தனித்திரு மகர்க்கு சைவ அந்தனர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கேற்ப வந்த தொல் சிறப்பில் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால் செந்திரு அணைய கண்ணி மனத்திறம் செப்பிவிட்டார். அங்கே புத்தூர் என்ற ஊரிலே சடங்கவி சிவாச்சாரியார் என்ற ஒரு பெரியவர் இருக்கிறார். அவருடைய புதல்வி அது இவருடைய மரபுக்கு ஏற்ற மாதிரி அந்த நல்ல குடும்பம், நல்ல பெண், அவரை திருமணம் செய்து வைக்கலாம் என்று எப்பவுமே பெண்ணு தான் கேட்கணும். நாவுக்கரசர் சரித்திரத்திலையும் இதை பார்க்கலாம், காரைக்கால் அம்மையார் சரித்திரத்திலையும் பார்க்கலாம். தடதத்தன் மகளை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு அந்த நிதிபதியின் சார்பாக பெரியவர்கள் எல்லாம் பேசுகிறார். அப்படி இவர்களெல்லாம் பேச அந்த சடங்கவி சிவாச்சாரியார் அந்த மன ஒப்பந்தத்திற்கு இசைவு தெரிக்கிறார். நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்தாலே ஒருத்தர் ப்ரொப்போசல்னு ஒன்று கொடுத்தாருன்னா அதை மற்றவர் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அது ஒரு ஒப்பந்தமாகும். When one person signifies to another his willingness to do or to abstain from doing something with a view to obtain the assent of that other, he is said to have made a proposal. A proposal, when accepted, becomes a promise. இவரும் ஒத்துக்கொண்டு விட்டார். அப்பொழுது அது
வாக்கு கொடுத்ததாக ஆகிவிட்டது, மன ஒப்பந்தமாக ஆகிவிட்டது. அப்படி வந்து ஒப்புக்கொண்டதை இவருக்கு தெரிவிக்கிறார்கள். மற்றவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர் தன்பால் சென்று எல்லாம் சொல்லிட்டார். இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த சடையனாருங்கிற பேர் ஒரு தடவை வருது இது வரைக்கும், அதுக்கப்புறம் வரல. வள்ளல் தன்னை பெற்றவர்னு அடுத்த பாடல்ல வருது, பேர் கூட வரல. அவர் என்ன பண்றார்? கல்யாணத்துக்கு நாள் குறித்து ஓலை அனுப்பிவிட்டார். அந்த நாள் குறித்து அனுப்பிய செய்கையை இவர் சொல்லி அந்த பெண்ணுடைய தந்தையார் இசைவு தெரிவித்தார், கல்யாணம் நடத்தலாம் என்று சொன்ன பிறகு, பெரியவர்கள்லாம் சொன்ன பிறகு அதற்கு ஏற்றாற்போல் இவர் நாளை குறித்து அந்த ஓலையெல்லாம் அனுப்புகின்றார். அது இசைவு தெரிவித்திலிருந்து ஒரு மாதமா, சில மாதங்களா, ஒரு ஆண்டா தெரியாது. தெய்வ சேக்கிழார் அதை பற்றி ஒரு பெரிய குறிப்பு கொடுக்கல. உடனே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சிறிது காலம் கழித்தும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, முக்கியமான நிகழ்வு, அதுக்கு போவோம். அப்போ அந்த கல்யாண நாள் வருது. மணமகன் நன்றாக அலங்கரித்து கொண்டு, நன்றாக நல்ல மங்கள ஸ்நானம்லாம் செய்து அவரை நன்றாக அலங்கரித்து, மன்னர் கோலமும் கொடுத்து வைதிக கோலமும் கொடுத்து ஒரு புறவி மேல் குதிரை மேல் ஆக்ஷன் வராங்க. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அவரை அழகாக குதிரை மேல் ஏற்றி அவரை மாப்பிள்ளை அழைப்பு வருகிறது. அந்த ஊருக்கு வருகிறார். அந்த புத்தூர் என்ற ஊர் மனம் வந்த புத்தூராகி விடுகிறது. அங்கே கல்யாண வேள்வி நடக்கக்கூடிய அந்த பந்தலருக்கு அவர் எழுந்தருளுகிறார். அந்த சடங்குகள் எல்லாம் தொடங்குகின்றன. அப்போ அங்க ஒருத்தர் வரார், வயதான கோலம், கையில ஒரு கம்பு வச்சுட்டு தளர் நடையோட வரார். ஆனா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு, வயோதிகத்தில் அவ்வளவு அழகு. அப்படி ஒருத்தர் அங்க கல்யாண பந்தலுக்குள்ள வரார். பார்ப்பவர்கள் எல்லாம் அதிசயப்படுகிறார்கள். எல்லார் கைத்தாப்புலையும் நின்று கொண்டு, முக்கியமாக மணமகனுக்கு எதிர்த்தாற்போல் நின்று கொண்டு அவர் ஒன்று சொல்றார். திருமாமரை மனத்தொழில் தொடங்கும் பந்தரடை நம்பி எதிர் பண்ணு சபை முன் நின்று இந்த மொழி கேண்மின் எதிர் யாவர்களும் என்றான் முந்தை மறை 1000 மொழிந்த திருவாய். நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சத்தமா சொல்றார். யார் சொல்றாருன்னா, ஆரம்பத்தில் வேதத்தை எல்லாம் உரைத்தார் இல்லையா, அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் வயோதிக அந்தனராக சொல்கின்றார். அப்போ அங்கிருந்த பிராமணர்கள், அந்தணர்கள் எல்லோரும், அந்த மனவினை செய்பவர்கள், அந்த மனவினைக்கு உரிய மாப்பிள்ளை ஆச்சாரியார், நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்றே, நீங்க வந்தது எங்கள் பரம பாக்கியம், நின்றது வன் நீர் மொழிமின் நீர் மொழிவதற்ற, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க என்று சொன்னவுடன் வந்ததை சொல்றாரா, சொல்ல மாட்டேங்கிறார். நேரா பம்புக்கு வரார், சண்டைக்கு வரார். பிஞகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, மாப்பிள்ளையை பார்த்து, ஆச்சாரியாலை பார்த்து, என்னிடையும் நின்னடையும் நின்ற இசைவால் முன்னுடையதோர் பெரு வழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்றார். நீ கல்யாணத்துக்காக ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிருக்கியே, அதெல்லாம் நிறுத்து. உனக்கு எனக்கும் பெரிய வழக்கு இருக்கு, அது என்னன்னு செட்டில் பண்ணிட்டு தான் நீ நவரணும், அடுத்த வேலை பண்ணணும் அப்படிங்கிறார். சொல்ல வரத சொல்றேன்னு சொல்லிவிட்டு நேரா கேட்டவுடன் எல்லோரும் கோபப்படும்படியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். உனக்கு எனக்கும் பெரிய வழக்கு இருக்கு, அது முடிக்காம கல்யாணம் பண்ண முடியாது. நெற்றி விழியான் மொழியன்ற நிகழல்லான் உற்றதோர் வழக்கின் இடை நீ உடையதுண்டேல் மற்றது முடித்துள்ளது யான் வதுவை செய்ய, அந்த வழக்கை முடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ சொல்லு அப்படிங்கிறார். அந்த இளம் காளை சிங்கக்குட்டி, 16 வயசு மாப்பிள்ளை, ஜம்முன்னு எல்லா நலன்களும் பொருந்தியவர். இவர் மேல பார்த்தா ரொம்ப மரியாதை வருது, அதே சமயம் இவர் வம்பெழுக்கிற மாதிரி பேசுறார். சொல்ல வந்ததை சொல்றார். ஆவது இது கேண்மின் மறையோர், இங்க இருக்கிற பிராமணர்கள் அந்தனர்கள் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க.
என் அடியானின் நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றான். இங்க இருக்கானே இந்த ஊரன், நம்பி ஆரூரன், இவன் என்னுடைய அடிமை, இதான் நான் சொல்ல வந்தது அப்படின்னு சப்தமா சொல்றார். யார் சொல்றா? தேவரையும் மாலையன் முதத் திருவின்மிக்கோர் யாவரையும் வேறடிமையா உடைய எம்மா. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் அடிமையாக இவன் ஆண்டானாக இருக்கக்கூடிய பெருமான், அவன் குறிப்பிட்டு ஒருவரை பார்த்து இவனின் அடிமைகள் கோடி 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 பேர் அடிமையாக இருக்கிறார்கள், இவன் என் அடிமைன்னு சிறப்பாக சொல்றான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் உபச்சாரமா சொல்வார்கள். ஆனா எல்லோரும் இந்நாட்டு மன்னராக இருக்க முடியுமா? ஒருத்தரை குறிப்பிட்ட இவர் தான் பிரதம மந்திரி, ஒருத்தரை குறிப்பிட்டு இவர் தான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்றது மாதிரி, இவன் தான் என் அடிமைன்னு சொல்ற மாதிரி, எல்லாரும் கேளுங்க, இந்த நம்பி ஆரூரன் என் அடிமை சொல்றவர் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகரா சந்திரசேகர பெருமானா பார்வதி பரமேஸ்வரா வந்து சொன்னா அது அரகரா என்ன பாக்கியம்னு எல்லாரும் கொண்டாடும். ஒரு கிழவரா வந்து கல்யாணத்தில் வம்பு பண்ணி உனக்கும் எனக்கும் தகராறு இருக்கு, அதை தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இதை சொன்னவுடன் கேட்டவர் எல்லோருக்கும் சிரிப்பு வருது, கோபம் வருது. கிட்டக வராங்க. நம்பி ஆரூரரும் சிரிக்கிறார். நீ சொன்னது நல்லா இருக்கியா அப்படிங்கிறார். என்ன சிரிக்கிற? அக்காலம் உன் தந்தை தன் தந்தை ஓலை ஈதால் இக்காரியம் நீ இன்று சிரித்தது ஏண்டடா இந்த சிரிப்பியோ அப்படின்னு மரியாதையெல்லாம் குறைச்சு அடிமையை விழிப்பது போல் விழித்து சுவாமி சொல்றார், என்னடா உங்க அப்பாவுக்கு அப்பா கொடுத்த ஓலை? சரி. இப்போ சடையநாயனார் மனம் பேசினார். சடங்கவி சிவாச்சாரியாருக்கு பெரியவர்கள்லாம் அனுப்பி உங்கள் பெண்ணை என் மகவுக்கு மரபுக்கு ஏற்றபடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் இசைந்தார். எல்லாவற்றையும் பார்த்து எல்லா குணநலன்களையும் விசாரித்து இசையும் என்று ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு ஓலை விட்டார். இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஊரன் என் அடிமை, இந்த அடிமைக்கு என்ன காரணம் அப்படின்னா இவருடைய தந்தையுடைய தந்தை கொடுத்த ஓலை, அதுதான் ஆதாரம். அப்படிங்கும்போது ஆச்சாரியருடைய தந்தை உடனே வந்து யாரு எங்க அப்பா கொடுத்தாரா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அதற்கு முன்பாக இவர் வந்து என்ன சொல்லணும்? வந்த வயோதிகர், இந்த சடையன் எனக்கு அடிமை, அவன் அடிமையாதலாலே அவன் பையனும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி இல்லையே. நேரா வர இந்த நம்பியாரூர் அடிமை. சரி, எனக்கு பிறக்கிற பேரன் எனக்கு அடிமைன்னு கொடுத்திருந்தாருன்னா இவர் சொல்றது நியாயம். யானும் என்பால் வருமுறை மரபுலோரும்னு பார்க்க போறோம். அப்போ நான் அடிமை, என் பையன் அடிமை, அதுக்கப்புறம் பிறக்கிறவன் அடிமை அப்படின்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தாத்தா சடையனாருடைய தந்தையார் எழுதி கொடுத்திருக்கார். அப்போ சடையநாயனாரும் சேர்த்து தானே அடிமை சொல்லணும். கல்யாணத்துக்கு வந்தவரா, அப்பா நம்பர் 1 அடிமை நீ இப்படி நில்லு, நம்பர் 2 அடிமை இப்படி வந்து நில்லு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வயோதிகர். அப்படி சொல்லலையே, நேரம் நம்பியாரூர் தானே சொல்றார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப யோசிச்சு பார்க்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். தெய்வ சேக்கிழார் அவரே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, யாம் அறிந்தவாறு உரைப்பாம்னு ரொம்ப ஜாக்கிரதையா போடுவார். விட்டு கட்டிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம வந்து அப்பொழுது சடையநாயனார் இல்லை, அவர் சிவபதம் அடைந்து விட்டார் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர் ஓலை அனுப்பும் வரை இருந்தார். திருமண நாளை குறித்து ஓலை அனுப்பும் வரை இருந்தார். திருமணத்தின் போது இல்லை. பின்னாலே ஆச்சாரியால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சிதம்பரம் சென்று அங்கிருந்து சீர்காழி எல்லை மிதித்து கழுமல மதனில் காட்சி, அதன் பிறகு திருவாரூர். இவ்வளவு நிகழ்ந்த பிறகு திருத்தொண்ட தொகை பாடுகிறார். அந்த திருத்தொண்ட தொகையிலே இறுதி பாட்டிலே என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன், இசைஞானி காதலன் சடையநாயனாரை பற்றி சொல்லும்போது சிவபதம் அடைந்து விட்ட சடையனார் என்று சொல்கிறார். அவர்
திருவெண்ணெயிலிருந்து புறப்பட்டு சிதம்பரம் சென்று சீர்காழி வழியாக திருவாரூர் சென்றது சில காலம் பிடித்திருக்கும். அந்த காலத்திலே சடையநாயனார் மறைந்து விட்டாரா என்றால் இல்லை. திருமணத்திற்கு முன்பாகவே அவர் இல்லை. இது இது ஒரு முக்கியமாக விஷயம். தெய்வ சேக்கிழார் அந்த மங்களம் இல்லாததை சொல்ல மாட்டார். இந்த அதிசூரன் நாயனாரை வெட்ட வருகின்றான். அப்ப கூட அவர் இது மாதிரி கொலை செய்து விட்டான் என்று சொல்லவில்லை. முன்னின்ற பாதகனும் தன் கருத்து முற்றுவித்தான், அப்படிதான் சொல்லுவார். அதுபோல இங்கே சடையநாயனார் இறைவனடி சேர்ந்து விட்டார், என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன், அதை சொல்லலை. கல்யாணத்தை அன்னைக்கு அங்கே வியக்தமாக வெளிப்படையாக சடையநாயனாருடைய தந்தையார் எழுதி கொடுத்த அடிமை ஒருத்தர் தான் இருக்கார். அது யாருன்னா நம்முடைய ஆச்சாரியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதன் பிறகு வழக்கு வினைநல்லூர் நீதிமன்றத்துக்கு செல்கிறது. அங்கிருக்கின்ற அந்தணர்கள். அப்போ அதற்கு முன்பாக இவர் அவரை தொடர்ந்து சென்று ஓடிச் சென்று அவர் காட்டுகின்ற ஓலையை பற்றி கிழித்து விடுகிறார். கிழித்து விட்டோன்னே இந்த இந்த வயோதிகர் பெருசா சத்தம் போடுறார், ஒரு ரகலையே பண்றார். இவன் பழைய மன்றாடி போலும் என்று அங்குள்ள அந்தணர்கள்லாம் பேசுகிறார்கள். பழைய மன்றாடி அப்படின்னா ரெகுலரா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுக்கின்ற ஒரு ஆளுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று தில்லையிலே என்றுமே அனவரதம் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற மன்றாடி, அப்படி ஒரு அர்த்தம். அப்போ திருவெண்ணைநல்லூர் நீதிமன்றத்திற்கு செல்கிறது வழக்கு. அங்கே ஆச்சாரியால் சொல்கிறார், ஆதிசைவன் என்று அறிவீர், இது விசித்திரமா இந்த வழக்கு இருக்கு, என்ன மாயம்னு தெரியல அப்படிங்கிறார். அப்போ அங்கே இருக்கின்ற நீதிபதிகள் அந்த வயோதிகரை பார்த்து ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்த்தம் காட்சியில் காட்டு, நீங்க இவரை என்னுடைய அடிமை என்று சொல்வதற்கு நிரூபணம் செய்யுங்கள், ஆட்சியில் அல்லது ஆவணத்தால் அல்லது சாட்சிகள் கொண்டு. அப்போ மூச்சியில் கிழித்த ஓலை படி ஓலை, மூல ஓலை மாட்சியில் வைத்திருந்தேன் என்று வேறொரு ஓலையை காட்டுகின்றார். இதுதான் ஒரிஜினல், அது படி ஓலையை தான் கிழித்தான் என்று காட்டுகின்றார். அப்போ அதை அந்த கோர்ட் கிளர்க்கு மரியாதையாக அவர் கையிலேருந்து வாங்கி அந்த நீதிபதிகள் படித்து காட்டுகிறான். நீதிபதிகள் உத்தரவுப்படி அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை பெருமணி வெண்ணிநல்லூர் பித்தனும் யானும் என்பால் வருமுறை மரபுளோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், இதற்கு இவை என் எழுத்து என்ற ஒப்பற்ற ஒரு சாசனம். அந்த ஆதிசைவர்களுடைய நேர்ந்த சாசனம், சிவருமான் திருவடிக்கு அவர்களை தங்க ஒப்பு கொடுத்த சாசனம். அதை எல்லோரும் கேட்கும்படியாக சுவாமி செய்கின்றார். அப்போ கூட நீதிபதியில் கேட்கிறார், இவரை பார்த்து, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, நம்பியாரூரரே, இது உம்முடைய பேரனார் கையெழுத்தா என்று பாருங்கள். பேரன்னா தாத்தான்னு அர்த்தம், பேரை உடையவன் பேரன். உங்கள் பேரனார் கையெழுத்தா என்று தேசில் அப்படின்னு பார்த்தோன்னே, இவன் எங்க பார்த்தான் தாத்தா கையெழுத்த? அந்த ஆவணத்தில் ஏதாவது ஒரு அவர் எழுதிய வேறு பத்திரம், வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால், ஆவணம் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அந்த ஆர்கைவ்ஸ்னு சொல்லுவாங்க, ஆவணங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய இடம். அங்கிருந்து அந்த தாத்தாவுடைய 2-3 ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வந்து கையெழுத்தை நோக்கினால் ஒத்து இருக்கிறது. அப்போ சடையநாயனார் அந்த நேரத்தில் இருந்திருந்தால் உங்க அப்பா கையெழுத்தா பாருங்கன்னு தானே சொல்லியிருப்பாங்க. இவரை கூப்பிட்டு உங்க தாத்தா கையெழுத்தான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதெல்லாம் வைத்துக்கொண்டு சடையனார் இறைவனடியை அடைந்து விட்டார். இந்த சிவருமான் அவரை அந்த பிக்சர்லேருந்து எலிமினேட் பண்ணிட்டான். இவன் ஒரு நாடகம் ஆட போறான். அந்த நாடகத்துக்கு சடையநாயனார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு முன்பாகவே முக்தி கொடுப்போம் என்று அழைத்து சென்று விட்டான். சரியான சுயநலவாதி இந்த சிவருமான், காரியவாதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்திற்காக அந்த ஒப்பற்ற வழி அடிமை செய்து வந்த சடையநாயனாரை அழைத்து சென்று விட்டான் முன்பாகவே. ஆனால் கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்திலே பெரிதாக பம்பன என்று வேர்கோன் கழிக்காம நேரம் பின்னாடி சொல்ல போறார், இவனா போய் வம்பிழுத்த மாதிரி. ஆனால் அப்படி இல்லை, இவர் கேட்டுக்கொண்டார்.
கையிலேயே கேட்டுக்கொண்டார். இப்போ திருநாவுக்கரசு சுவாமிகள் சம்பந்த பெருமானை பற்றி தில்லையிலே கேள்விப்பட்டு அவரை தரிசிப்பதற்காக சீர்காழிக்கு வருகின்றார். நாவுக்கரசர் எழுந்தருளுகிறார் என்று கேள்விப்பட்டு சீர்காழியில் எல்லைக்கு ஞானசம்பந்தர் எழுந்தருளுகிறார் அவரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக. அப்போ ஞானசம்பந்தர் புராணத்தில் பார்த்தோம்னா நாவுக்கரசர் அசைந்து தளர் நடையோடு அப்படி வருகிறார். திருத்தொண்டின் உருவம், அப்படி அந்த திருத்தொண்டோட உருவமாக அவரை பார்க்கின்றார் ஞானசம்பந்தர், அப்படியே வணங்குகிறார். இது ஞானசம்பந்தர் புராணத்தில் இருக்கு. திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்தில் பார்த்தோம்னா அவர் நேரே சம்பந்த பெருமானை கிட்ட வந்து அவரை வணங்குகிறார். அவரை இரு கரங்களாலே தூக்கி அப்பா என்று அழைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான், அப்பரே என்று. அப்ப திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்தை பார்த்தோம்னா இவர்தான் வணங்கினார் அப்படி தோணும். முதலில் வணங்கியவர் சம்பந்தர்ங்கிறது சம்பந்தர் புராணத்தை பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி இங்கே இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுவாமி ஏன் தடுத்தாட்கொண்டார்னா முன்னமே அந்த விண்ணப்பம் இருக்கு, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குங்கிறார் இல்லையா, அதுக்கு தான் அர்த்தம். முன்னமே அவர் விஞ்ஞாபனம் பண்ணி கொண்டிருக்கிறார், அதற்காக இங்கே வந்து அழைத்து கொண்டார். மனம் வந்த புத்தூரிலே வந்து அழைத்து கொண்டு அங்கே திருநாவலூர் நீதிமன்றத்திலே வெற்றியும் பெற்று, வெற்றி பெற்ற பின்பு அந்த நீதிபதிகள் கேட்கிறார்கள், நீங்கள் இந்த ஆவணத்தில் எங்க பெருமை சேரும் ஊரினை உங்கள் ஊராக குறிப்பிட்டிருக்கிறீர்களே, உங்களுடைய வீடு எங்க இருக்கு? முதல்ல இந்த கேள்வி கேட்டிருக்கணும். வாரியார் சுவாமிகள் சொல்வார், இந்த கேள்வி முதல்லன்னா வரணும் அப்படிம்பார். அது வழக்கு முடிந்த பிறகு கேட்கிறார்கள். ஒருவருக்கும் நான் இருப்ப இடம் தெரியலையா அப்படின்னு இவர் என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி போறார். நேராக திருநாவலூர் அறத்துறை கோயிலுக்குள்ளே சென்று விடுகிறார். நம்ம சுவாமி கோயிலுக்குள்ளனா இவர் போறார் அப்படின்னு சுந்தரமூர் சுவாமிகள் பின்னாடி போய் பார்க்கிறார், காணும். அப்போ சுவாமி காட்சி கொடுத்து அந்த தடுத்தாட்கொண்டதின் தாற்பயத்தை எல்லாம் அவர் உணருமாறு செய்து அவரை, நீ மற்றவர்கள் போல் திருமணம் செய்து கொண்டு ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை செய்வது வேண்டியதில்லை, அர்ச்சனை பாட்டையாகும், சொற்றமிழ் பாடுக மண்மேல் என்று சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுத்து அவர் பித்தா பிறைசூடி பாடி அதன் பிறகு திருவடி தீட்சை கொடுத்து அப்பர் சுவாமிகள் திருத்தலத்திலே அவர் உள்ள கால் மிதிப்பதற்கு அஞ்சி வெளியே இருக்கின்றார். சித்தவட மடத்திலே திருவடி தீட்சை கொடுத்து அதன் பிறகு தில்லையிலே 5 பேர் அறிவுகளும் கண்களே கொள்ள அந்த அற்புதமான காட்சி. அந்த காட்சி முடிந்த பிறகு ஆரூரில் நம்பால் வருக என்று உத்தரவளித்து அவர் திருவாரூருக்கு புறப்பட்டு சென்று செல்லும் வழியில் சீர்காழியை மிதிப்பதற்கு அஞ்சி வலம் வந்து அங்கேயும் சுவாமி காட்சி கொடுத்து திருவாரூர் சென்று அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி நற்றமிழ் நாவலர்கோன் உடம்பால் நன்மையின் தன்மை பெற்றார் என்று அவரை வணங்கி அங்கே சுவாமி கிருபையாலே பறவையம்மா திருமணம் செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை இந்த தேவாசிரியர் மண்டபத்துக்கு அருகே சென்று அவர்களுடன் இருப்பதற்கு அஞ்சி சற்றே விலகி செல்லும் போது இவரை அங்கீகரிக்கக்கூடிய சிவபெருமானும் பிறகு என்று விரண்மென்றார் சொல்ல இவர் சுவாமியிடம் விண்ணப்பம் செய்ய, இந்த அடியார்களை பாடுவா என்ற போது நான் எப்படி பாடுவேன் என்று கேட்டபோது அடியெடுத்து கொடுக்கிறேன். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே என்று முதல் அடி ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கொடுக்கிறார். அதை சிதம்பரத்திலே கொடுத்துருக்கலாமே, கொடுத்தா யாரோ தீட்சிதரே கொடுத்துட்டாரு சொல்லிடுவோம். அந்த காலத்துல சுவாமியே ஜாக்கிரதையா இருக்கார், அங்க கொடுத்தா அதுக்கு வேற அர்த்தம் கற்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆரூர் வருகைன்னு கூப்பிட்டு அங்க கொடுக்குறார். அப்போ சுவாமியே ஜாக்கிரதையா இருக்கணும், நம்மளும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் பல விஷயங்கள்ல. அந்த நீதி நிலைநிறுத்தினால் மட்டும் பத்தாது, நீதி நிலைநிறுத்தப்பட்டதாக பலரும் அறியும்படியாக செய்ய வேண்டும். அப்படி சுவாமி கிருபை செய்து அந்த தென் தமிழ் பயனாம் திருத்தொண்டத்தொகை, இந்த தமிழ் மொழிக்கே சைவத்துக்கே அப்படி ஒரு அற்புதமான படுவல் அந்த திருத்தொண்டத்தொகை. தில்லைவாழ் அந்தனர் புராணம் செல்ல வந்தபோது தெய்வ சேக்கிழார் சொல்றார்,
இன்றிவர் பெருமை எம்மால் இயம்பலாம் எல்லைதாமோ. தென் தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்டத் தொகை முன்பாட அன்று வந்தொண்டர் தமக்கு அருளிய ஆரூர் அண்ணல் முன் திருவாக்கால் கொத்த முதற் பொருளானார் என்றார். தென் தமிழ் பயனாம் திருத்தொண்டத் தொகை. அந்த சர்க்கந்தோறும் தெய்வச் சேக்கிழார் ஆச்சாரியாலை துதி செய்வார் ஒரு தனிப்பாடலாலே. அப்படி ஒரு பாடல் அது சண்டேஸ்வர நாயனார் புராணத்துக்கு பிறகு வருகிறது. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழெடுத்து தேசம் ஒய்ய திருத்தொண்டத் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். நான் முதலில் எதை வணங்குகிறேன் என்றால், எனக்கு வாய்த்த இந்த பிறப்பை வணங்குகிறேன். ஏன் வணங்குகிறேன்? இந்த பிறப்பில்தான் ஆச்சாரியால் திருத்தொண்டத் தொகை முன்பணித்த தேசம் ஒய்யும்படியாகச் செய்த திருவாளன். இந்த திருவாளன்கிறது சிவருமானை குறிக்கின்ற சொல். திலகவதி அம்மா திருநாவுக்கரசு சுவாமி அருள் நீக்கியார் வருகின்றார். சமண சமயத்திலிருந்து நீங்கி புறப்பட்டு அக்காவிடம் தஞ்சம் போகிறார். அப்பொழுது அவர்களை சைவராக்க ஆக்கிய செயல் அக்கா அளித்த திருநீர். அந்த திருநீர் அளிக்கும் போது அக்கா எப்படி அளித்தார் என்பதை சேக்கிழார் சொல்கிறார். திருவாளன் திருநீற்றை திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென அதை வாங்கி இட்டு கொண்டார் நாவுக்கரசு சுவாமிகள். அப்படி திருவாளன்கிற அந்த சுவாமி பேரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுக்குறார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழெடு தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன் பணித்த திருவாளன். அப்படிப்பட்ட திருவாளனை வணங்க வந்த இப்பிறப்பை வணங்குகிறேன் என்று தெய்வச் சேக்கிழார் சொல்கிறார். இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை ஏதோ சிறியேன், எனக்கு சற்றே தெரிந்த அளவில் கூறினேன். பிழைகள் இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும். சிவச்சிதம்பரம்.